பைரவால என்ன ஃபைட் பண்ணுறீங்களான்லாம் கேட்டுட்டு இருந்தார். ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. அது என்னன்னு முதல்ல புரியவே இல்லை. அப்புறம் அந்த கேட்க தான் புரிஞ்சுது. அதனோட அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 5ஆவது இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த சக்ஸஸ் மீட்டோட மேடையில் இத்தனை பேர் முன்னாடி நிற்கிறது. முதல்ல ராஜா சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜா சார், தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பாவும் ஒரு ப்ரொடியூசர் தான். அப்பா சொல்வார், ஒரு ப்ரொடியூசர் நினச்சா 1000 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி ராஜா சார் 1000க்கும் மேலே நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதில் ஒருத்தினா ரொம்ப 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 நன்றி சார். சார் எனக்கு வந்து ரஜினி முருகன் டைட்டிலேருந்தே தெரியும். அப்புறமா இந்த ப்ராஜெக்டில் வரும்போது பிசி சார் தான் வந்து இந்த கேரக்டர் நான் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ராஜா சார்கிட்ட சொன்னார். தேங்க்யூ சார் என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சதுக்கு. அண்ட் படத்தை பார்க்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து ஆக்சுவலாக எங்கள் அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே வந்து என்னை பற்றி 4 வார்த்தை என் முன்னாடி ரொம்ப நல்லா பேசுகிறதே பெரிய விஷயம். அவங்க அப்படி பேச மாட்டாங்க. ஆனால் முதல் தடவை வந்து ரெமோ பார்த்துட்டு இருக்கும்போது 2 பேரும் சைட்லேருந்து லட்டு மாதிரி இருக்க ஸ்க்ரீனில் அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் பிசி சார். பிசி சார் இந்த படத்தோட ஒரு பெரிய ப்ளஸ். இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ஃப்ரேமில் நான் நடிச்சிருக்கேன் நினைக்கிறோம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கேன். தேங்க்யூ சார். அண்ட் பாக்கி வந்து புது டைரக்டராக இருந்தாலும் நம்மளால் என்னெல்லாம் பண்ண முடியும் ஸ்க்ரீனில் அப்படின்ட்டு நம்மளையே ரியலைஸ் பண்ண வச்சவர் அவர். தேங்க்யூ பாக்கி, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது, என் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் அனி, தேங்க்யூ ஸோ மச் அனி. அனியோட இது என்னோடய ஃபர்ஸ்ட் படம். தேங்க்யூ ஸோ மச் அனி, பிகாஸ் இவ்வளோ அழகான ஒரு ஆல்பம் கொடுத்துருக்காரு. மியூசிக் வந்து ஒரு படத்துக்கு ஒரு பெரிய ஆட் ஆன். அண்ட் அவரோட ஆர்ஆர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் அனி. அண்ட் சதீஷோட ஃபஸ்ட் மூவி இது எனக்கு. தேங்க்யூ சதீஷ். ரசூல் சார், அவங்க சொன்ன மாதிரி இதுவும் எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டப்பிங் அனுபவம். ஏன்னா 1 இல்லை 3 மைக்கு, ஒன்று இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கும், இன்னொன்று ஒரு டியூப் மாதிரி, மேலே ஒரு மைக்கு, இன்னொன்று ஒரு லேபிள் மாதிரி. அது என்னன்னு முதல்ல புரியவே இல்லை. அப்புறம் அந்த கேட்க தான் புரிஞ்சுது அதனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது. தேங்க்யூ ரசூல் சார் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் மட்டும் இல்லை, இது வந்து இந்த 3 மைக்குமே வந்து ஃபஸ்ட்டு எனக்கு புரியவே இல்லை. அப்புறம் தான் மூலமாக நான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 டேஸ் டைம் எடுத்து டப் பண்ணது ரெமோவுக்கு மட்டும்தான். ஸோ இவ்வளோ ஒவ்வொரு மைன்யூட் விஷயமும் பாக்கியும் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணி ஒவ்வொன்றும் பண்ணோம். பட் அது ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் அதனோட பலனே தெரியுது. தேங்க்யூ பாக்கி. தேங்க்யூ ரசூல் சார். அண்ட் சரண்யா மேம் கூட ஒரே ஒரு காம்பினேஷன் சீன் தான் பண்ணினேன். பட் நான் வந்து சின்னத்துலேருந்தே ரொம்ப ரசிச்சிருக்கேன் மேமை. இன்றைக்கி மேம் கூட ஒரு சீனாவது நடிச்சிருக்கேன். நான் இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ மேம். ஆன்சன், தேங்க்யூ ஸோ மச். ரவிக்குமார் சார், உங்கள் கூட எனக்கு காம்பினேஷனில் படத்தில், பட் அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்கோம். உங்கள் கூட நீங்கள் இருக்கிற படத்தில் நான் பாட்டாக இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யோகி பாபுனர் 2 சீன்ஸ் நாங்கள் காம்பினேஷன் நடிச்சிருக்கோம். அந்த 2 சீன்ஸுமே செம்மையாக இருந்துச்சு கிளாப்ஸ் தியேட்டரில். தேங்க்ஸுங்க. ரூபன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் கட்ஸ். தேங்க்ஸ் அலாட். நான் வந்து நிறைய சீன்லாம் என்னது கட் பண்ணிடுவாங்களோ அப்படின்லாம் நினச்சேன். பட் இல்லை, தேங்க்யூ
ரோபின் அண்ட் அனு மேம் சிவாவுக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் எந்த ஒரு டவுட்ஸ், எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்துக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோட விஷயத்துலையும். அண்ட் என்னோட காஸ்டியூமர் சைத்தன்யா ராவ், அவர் தான் என்னோட காஸ்டியூம்ஸ் பண்ணார், அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் விவேக் பிரதர் அண்ட் உங்களுக்கு பிரதர், தேங்க்யூ ஸோ மச், பியூட்டிஃபுல்லான லிரிக்ஸ். அண்ட் விக்னேஸ்வரன் அவர் இல்லை, தேங்க்ஸ் ஃபார் த பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். அண்ட் நானல் அரசு மாஸ்டர் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பைரவா 2வது படம், ரெமோ ஃபர்ஸ்ட் படம். பைரவாவில் என்ன ஃபைட் பண்ணுறீங்களான்லாம் கேட்டுட்டு இருந்தார் மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். அண்ட் சிவா, தேங்க்யூ ஸோ மச் சிவா. ரஜினி முருகனுக்கு அடுத்தது ரெமோ, இப்படி ஒரு இவ்வளோ பெரிய படத்தில் நான் உங்களோட ஸ்க்ரீனில் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி ஹாலிவுட் பாக்ஸ் ஆஃபீஸில் நீங்கள் 5வது இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். அண்ட் நான் ஃபர்ஸ்ட் லுக் டைம்லேயே நான் சொன்னேன், ஒரு என்டர்டெய்னருங்கிறத தாண்டி அவர் ஒரு பெர்ஃபார்மருங்கிறத ப்ரூவ் பண்ணுவாருன்ட்டு. அவர் இன்றைக்கி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சிவா. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரெஸ் அண்ட் மீடியா. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரெமோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் பாக்யராஜ் சாருக்கும், ஆர்டி ராஜா சார், அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், இவங்க எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு இவ்வளோதாங்க பேச தெரியும். எல்லாருக்கும் நன்றி, ரொம்ப நன்றிங்க. நானும் இங்கே வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேத்துக்கு. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆர்டி ராஜா சார், அனிருத் சார், அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், இந்த மாதிரி நிறைய சொல்லிகிட்டே போகலாம். மேடையில் இருக்கிற எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். முக்கியமாக சொல்லணுன்னா, ஃபஸ்ட் நாள் படம் பார்த்துட்டு இருக்கும்போது பிசி ஸ்ரீராம் சார் ஒர்க் பண்ணுற படத்தில் நானும் இருக்கேன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒவ்வொரு சீன்லேயும், படத்தில் வர ஒவ்வொரு சீன்லேயும் வந்து ஃப்ரேம் பண்ணி பல கோடிக்கு ஏலம் விட்டுடலாம் போல் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது ஒவ்வொரு சீனும். ஸோ அந்த மாதிரி ஒரு மேக்கிங் மியூசிக் அனிருத் சார் சொல்லும்போது, சார் நம்ம விவேக் சார் சொன்ன மாதிரி முதல்ல ஸ்டுடியோவில் போனப்போ அனிருத் சார் மீட் பண்ணதும் நெஞ்சில் அம்பு விட்டு வச்சுட்டு கிட்டவாடி கிரீன் பேரட்டுன்னு சேம் அந்த குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி முடிஞ்சிருச்சு, சாங் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் என்ன டக்குன்னு முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக ஒரு எனர்ஜி கொடுப்பாரு. ஸோ படம் ரிலீஸ் ஆன உடனே கண்டிப்பாக ஒரு விஷயம் நடக்கும்னு சொல்லி ரொம்ப நம்பினேன். ஆனால் அது 2 விஷயமா நடந்தது. ஏன்னா நானும் சிவகார்த்திகேயன் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்த உடனே இப்போ இருக்கிற லீடிங்கில் இருக்கிற எல்லா ஹீரோஸ்க்கும் கரெக்டாக காம்படிஷனாக போய் நிற்பார் அப்படின்றது வந்து நான் ரொம்ப நம்பினேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன நடந்ததுன்னா, எல்லா ஹீரோயின்ஸ்க்கும் காம்படிஷனாக போய் நின்ட்டார். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆக்டிங். ரீசெண்டாக பெங்களூர் போயிருந்தேன். அங்கே வந்து அந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வந்து என்கிட்ட கேட்குறாரு, சிவகார்த்திகேயனோட தங்கச்சியும் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாங்களாமே அப்படின்னு சொல்லி அவங்க அங்கேருந்து கேட்குறாங்க. சரி, நான் என்ன ரிப்ளை பண்ணேன்னா, தங்கச்சி இல்லை, அவங்க அக்கா நடிக்கிறாங்க, அவங்க 2 பேர் சேர்ந்து நடிக்கிறாங்கன்னு அது மாதிரி சொன்னேன். ஸோ அந்தளவுக்கு வந்து பெரிய ரீச்சு, இது மிகப்பெரிய ப்ராஜெக்ட்டு. இதில் வந்து பெரிய கேஎஸ் ரகுமார் சார், சரண்யா மேடம், இவங்கெல்லாம் வந்துட்டு நான் படத்துலேயும் டிவிலையும் தான் பார்த்துருக்கேன். ஸோ அந்தளவுக்கு மிகப்பெரிய ஸ்டார்ஸோடு சேர்ந்து அந்த படத்தில் வந்து நானும் ஒரு சின்ன ஒரு வேலை பண்ணியிருக்கேன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு தந்த எல்லாத்துக்கும் வந்துட்டு நன்றி சொல்லிக்கிறேன். ப்ளஸ் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வாய்ப்பு தந்த எல்லாருக்கும் நன்றி. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்த என்ன உங்கள் முன்னாடி ஒரு காஸ்டியூம் டிசைனராக இன்றைக்கி நிற்கிறேன்னா, மை பாஸ் பிசி சார், ஐல் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல் டு யூ. தேங்க்யூ ஸோ மச் ராஜேஷ் சார் for giving me Remo. I can never forget this. In this 19th year as a designer, this film will be special for me with my boss. Thank you so much Bhagirath sir for the fantastic lookbook நீங்க கொடுத்ததுக்கு. எனக்கு அதில் எல்லாமே இருந்தது. சிவா சாரோட ஃபர்ஸ்ட் அந்த ரகட் லுக், ஸ்மார்ட் லுக், அவர் பெண் வேடம் போடுற கூட அதில் ரெஃபரன்சஸ் அவரோட விஷனால தான் என்னால் பண்ண முடிஞ்சது. தேங்க்யூ ஸோ மச் பாக்யராஜ் சார். Shiva sir, this film is very special to me because நீங்கள் எங்கள் மேலே வச்ச காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் மேலேயே வச்சிருக்கிற ட்ரஸ்ட், that was more than enough for me to take my work forward. உங்கள் ட்ரஸ்ட்னால தான் என்னால் பண்ணவே முடிஞ்சது இந்த ஒர்க். I'm very grateful to you for all the time smiling and that patience that you had. Thank you so much sir.
Kirti, it was great working with you. Ani, thank you so much for the lovely songs. Rasul sir, I loved you. Thank you so much. எல்லாருடைய பேரும் சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே சதீஷ் என்கிட்ட பேர்லாம் சொல்லாதீங்க, அப்புறம் நீங்கள் பால் பாக்கெட் வாங்கிட்டு தான் வீட்டுக்கு போவீங்க, இப்படிலாம் என்கிட்ட கேலி பண்ணிவிட்டு அவர் அவ்வளோ நேரம் சொல்லிட்டாரு. ஆனாலும் கண்டிப்பாக ஐ ஷுட் மென்ஷன், யாராவது கொஞ்சமாவது ஐ ஷுட் மென்ஷன். பிசி சார், ரவிக்குமார் சார், ராஜா சார், பாக்யராஜ் அண்ட் அனிருத், சிவா, கீர்த்தி, சதீஷ், எல்லாரும், அனு, உண்மையில் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு குரூப்போடு ஒர்க் பண்ணதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது சினிமாவே ஒரு சீசன், ஆனால் எனக்கு வந்து அந்த சீசனே இல்லாமல் ஒரு அம்மாவாக நடிக்க ஆரம்பித்து 15 வருஷம் ஆச்சு. 15 வருஷமாகவே இன்னும் நான் இருந்தால் அந்த படம் சக்ஸஸ் ஆகும்ன்ற நல்ல நல்ல வார்த்தை கேட்குறதுக்கே நான் கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ இறைவனுக்கு நன்றி. அந்த மாதிரி எனக்கு ஒரு பொசிஷன் கொடுத்ததுக்கு நிறைய பேரோட வேலை இருக்குது. என்னுடைய கூட நடித்த என்னுடைய மகன்கள், அதாவது சிவாவோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அம்மா, ரொம்ப ரொம்ப ப்ரவுட். எல்லா மகன்களும் காரணம், பாக்யராஜ் மாதிரி எல்லா இயக்குனர்களும் காரணம், பிசி சார் மாதிரி எல்லாரும் காரணம். அந்த மாதிரி எல்லாராலையும் தான் இந்த பொசிஷன் எனக்கு கிடச்சிருக்கு. ரொம்ப ரொம்ப அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி எவ்வளோ பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருந்து அந்த படம், எத்தனை பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸ் இருந்து ஒரு படம் வந்தாலும் அந்த படத்துடைய ரிவ்யூலையும் கண்டிப்பாக ஒரு லைனாவது என்னை பற்றி எழுதுவாங்க. மீடியா ஹஸ் பீன் சச் அ சப்போர்ட். பத்திரிக்கை நண்பர்கள் உண்மையிலே என்னை அப்படியே தூக்கி கொண்டாடுறாங்கன்றதான் உண்மை. உண்மையிலே அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் ஆல் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அவர் சொல்லும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. நிஜமாவே என்கிட்ட வந்து பல இடத்துல லொக்கேஷனில் மீட் பண்ணும்போதெல்லாம் சொல்லியிருக்காரு, அம்மா நீங்கள் அந்த படத்தில் நடிச்சிருங்க, அந்த படம் ஓடிடும் அப்படிலாம் சொல்லும்போது அவ்வளோ என்கரேஜிங்காக, ஸோ மச் ஆஃப் பாசிட்டிவ் எனர்ஜி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த குரூப்பில் வேலை செய்யும்போது சதீஷ் சொன்னது தான் உண்மை. சிரிச்சு 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 வயர் பண்ணிப்போம். பக்கத்தில் வந்து தப்பா இங்கே உட்காந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அவ்வளோ சிரிக்க வச்சு, உண்மையிலே சிரிச்சா வந்து ஆயுசு, நிறைய ஆயுசு இருக்கும், நல்ல ஆரோக்கியம் இருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கொடுப்பனை. யூத்தோடலாம் சேர்ந்து வேலை செஞ்சு, யூத்தோட சேர்ந்து சிரிச்சு 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 நானும் யூத்தாவே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். அதனால் தேங்க்யூ, எல்லாருக்கும் நன்றி. எனக்கு இந்த மாதிரி ஒரு கொடுப்பனை கொடுத்த எல்லாருக்கும், இண்டஸ்ட்ரி, எவ்ரிபடி, தேங்க்யூ 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 ஸோ மச். When Satish spoke, I wish I could speak like him. After he speaks, then there's no chance for anybody to take the audience. And like KSR has pointed out here, I think this is the most humane gesture. A film, I've been part of many successful films. Some of the biggest box office hits. Something that I have never seen in the last 20 years of my work, I am witnessing here today, is that when we are in film school, we always say that filmmaking is distributors fascism. They are the ones who decide what film people should watch. But today we have them on this dais. They are the one who has taken the film to the people. And Raja, many of the things that you have done is the most amazing thing in filmmaking. First and most amazing thing. And this is the best of the things, to have them. We never see them, we never know them, but they are the ones who take the film to people. And thank you for doing this, and thank you for making me part of such an amazing event, first and foremost. And there's a lot to talk. Like if I take everybody's name and start talking, it's never going to end. This evening is quite an eventful and quite joyous moment. First and foremost, Bakyaraja, it is your first film, humongous success, which I always knew that you were going to take this glory. And it is, filmmaking and cinema is not very forgiving art. It is important for that you to keep the humility with which you carried this film forward, and all the success to you. And I can tell you, in the years to come, he is going to be hailed as the best storyteller in Tamil cinema. Let it be Indian cinema. P.C. Sriram, whose work I have seen and studied, and they are the ones who reasoned for me to be in the film school and become a filmmaker. So thank you for making me part of it.
I would say this is one of my most technically challenged film, probably after Slumdog. You know, 25th of last month, I was supposed to give the overseas output. Raja would come every day and talk to me and ask me, will it be possible? And 21st, sitting in Rahman's studio, I was almost on the verge of tears, because everything that I have done with Shiva's voice was not been accepted, and they felt that it is not up to the mark. And that night I was going to give up and say, this is it. Thank you for A.R. Rahman for giving me technical support and giving me simple ideas to crack this whole thing, and he gave me a voice transformer to deal with Shiva's voice. Thank you for Shiva walking in that night and hear the mix and say, sir, we have dubbed this film at least 4 times, and it is a very, very technically difficult dubbing for Shiva to keep the voice. And also I would thank a French company, Flux, who would give me software support in transforming his voice into what you see today in the screen. Thank you, Shiva, for being so kind with me and my team, and for being so generous in allowing yourself to be explored. It is this sincerity and selflessness is what made this movie. Ani, I have to confess to you, you know, when we mix the trailer, that actually decides the tone of the movie, and that actually brings in what is going to come. And you know, I was not very happy with the mix. We did one mix, we took it to the theaters and checked it, and I was not happy. And you know, he put one person from the music department to look over me. And Harish, I wanted to hit him many times during the mixing of the film, because he would come and tell me, sir, 1 point music, please up, sir, 0.5 dB up, sir. So when the night I was not happy, I came back to Rahman's studio, stole his music session and remixed the whole music and remixed the whole trailer. And people took that by storm, and I never expected it. And thank you for allowing me to do that. And my dearest Kirti, like I said 2 months ago, when on the same stage that I was seeing, you know, your mother's work, and today I can, without any doubt, I can tell you that you are going to be and you are already #1 and going to reign the movie industry for quite some time, because your effervescence is something that we all can relate. Satish, you're outstanding man. Charanya ji, I've seen your films as a heroine, and I can never accept that you're a mother. No, no way. All of you, KSR, worked together, but missed the chance of working with you in Linga. But thank you and happy to see you as an actor and getting, you know, applause and lauded for your performance. Please don't stay away from being a director. Keep making the wonderful movies that you have made. And Rubin, for all the heartbreaks that we have gone through, and so thank you for being a support. And Anuji, and thank you for Anil. What a wonderful action sequences. Thank you for giving me the opportunity to do a really fantastic sound work. And everyone, all of you, thank you very much, and all the very best. Raja, I can't thank you enough for standing by every struggles and stubbles of this making of this movie. Thank you very much. And above all, there are so many people from the direction department, Logu, and I forget everybody's name, and also Shankar and all those guys from 24AM Studios. When there's so much pressure on you to deliver such a huge movie, more than 1,000 prints that we have to deliver in a short span of time, they have taken the pressure, all the yellings from the studios and DCP rooms of Raja's pressure, all those boys, support staff, everybody, please, thank you very much for being a support. எல்லாருக்கும் மேடையில் இருக்கிற பெரியவங்க எல்லாருக்கும் என்னோட வணக்கம். ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், அதில் நானும் ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறது மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. முதல்ல நண்பர் சிவகார்த்திகேயன் பற்றி சொல்லணும்.
ஒரு லக் அப்படிங்கிறது எந்த விதத்துலையும் அவரோட இனிமேல் தொடர்புபடுத்தக்கூடாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக திரையில் காட்டியிருக்காரு எல்லாருக்குமே. அவர் ஒரு 4 வருஷம் உழைப்பு, டே இன் அண்ட் டே அவுட் தொலைக்காட்சியில் வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்தியிருக்காரு. ஒரு நிமிஷமும் அந்த சந்தோஷத்தை மக்கள் எல்லாரும் அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டாங்க. அவரை பார்த்தாலே ஒரு சந்தோஷம் இருக்குங்கிறது தான் இன்னைக்கு மாஸ் க்ரௌட்ஸ் வந்து தேட்டருக்கு அவர் படம் வருது அப்படின்னாலே போகணும் அப்படிங்கிறது வந்து அந்த குடும்பத்தில் உள்ள பெண்மணியோ குழந்தையோ கேட்குற அளவுக்கு ஒரு ஸ்டாராக மாறி இருக்காருன்னா அது அவர் மிகப்பெரிய உழைப்பு தான் காரணம். ஸோ அது வந்து ரொம்ப தெளிவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீனில். மிகப்பெரிய கடின உழைப்பு. நாங்கள் ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்து பார்த்துருக்கோம் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு. மேக்கப்காக இருக்கட்டும், நைட்டு தூக்கம் இருக்காது, உடனே காலையில் ஷூட் போகிறதா இருக்கட்டும். அவரோட உழைப்பில் அவர் ஒரு கிரீடம் செஞ்சுக்கிட்டாரு. அதை அவர் மட்டும் அணிஞ்சிக்காம எங்களை மாதிரி பல பேருக்கு இங்கே அணிவிச்சு அவர் சந்தோஷப்படுறாரு. ராஜா சாருக்கு தான் ஜென்ரலாக சொல்லுவாங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான வாழ்க்கை வேணா அவர் சாங்ஸை கேட்டுகிட்டே இருந்துடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் சினிமா சார்ந்து பார்க்குற ஒரு நட்சத்திரம் இவர். அவரோட அசோசியேட் பண்ணிக்கிட்டாலே ஒரு சந்தோஷங்கிற நினைப்பு வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒருத்தராக இருக்கார். நான் ரீசெண்டாக ஒரு படத்துக்கு ஒரு பாடல் எழுதியிருக்கேன், இன்னும் வெளிவரல. அதில் வந்து குறையெல்லாம் ஓரங்கட்டி நல்லதத்தான் பார்க்கும் நட்பு, தாய் தந்த வரிசைக்குள்ள ஃப்ரெண்ட் வச்சா என்ன தப்பு அப்படின்ற வரிகள் வரும். அதை வந்து என் நண்பர் சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஃபஸ்ட் டைம் அவரை தெரிய வந்தப்போ நாங்கள் ஃப்ரெண்ட்ஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டது கொஞ்சம் லேட்டாக தான். நாங்கள் 2 பேரும் ஒன்றா ஸ்கூலில் படித்தோங்கிறது. ஆனால் அது சொல்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தப்போ அடுத்த நாள் காலைல அவர்கிட்டேருந்து மெசேஜ் வந்தது, ஹாய் கிளாஸ்மேட் அப்படின்னு போட்டு. ஸோ அந்த நட்பை அவர் உறுதிப்படுத்திக்க விரும்புவார். நட்புக்கு அவர் கொடுக்குற மரியாதை வந்து நான் வெகு சில இடங்களில் தான் பார்த்துருக்கேன். அந்த குணமே அவரை இன்னும் உயிரை வைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவருக்கு வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட்டு ப்ரொடியூசர் சார் எப்போவுமே எல்லாரையும் பக்கத்தில் இருந்தே பார்த்துப்பாரு. நேற்றுலேருந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் வரதுக்கு கூட மெசேஜஸ் அனுப்புறதுலேருந்து எல்லாத்துக்கும் கேர் எடுத்துப்பார். அதை பார்க்கும்போதே நம்ம அவருக்காக கேர் எடுத்துக்கணும்னு தோன்ற அளவுக்கு எல்லாத்தையும் அவர் இருந்தால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு வச்சுப்பார். ஸோ அவரோட 24AM ஸ்டூடியோஸ்க்கும் அது சார்ந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் உழைச்சிருக்காங்க, எனக்கும் சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றி. லெஜெண்டரி பீப்புள் இங்கே இருக்காங்க. ஒரு சந்திரலேகா மாதிரி பாட்டுக்கு விஷுவலைஸ் பண்ணவர், நாயகன் மாதிரி ஒரு படத்துக்கு விஷுவலைஸ் பண்ணவர். அந்த லைட்டிங் பற்றிலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் அது மட்டுமே தனியாக பேசலாம், பிசி ஸ்ரீராம் சார் பற்றி. அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் என்னோட பாட்டுக்கு விஷுவலைஸ் பண்ணியிருக்காரு. கேமரா அவர் கையில் இருந்திருக்குங்கிறது எனக்கு மிகப்பெரிய பாக்கியம். நான் ராஜா சாரோட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெரிய பெருமை இருந்தது. அது மாதிரியே இந்த படத்துலையும் அது எனக்கு மிகப்பெரிய பெருமை. அனிருத் அவர்கள் ரொம்ப பாசிட்டிவான பர்சன். அவ்வளோ மாதிரி பாசிட்டிவான பர்சன்ஸ் பார்க்குறதே ரொம்ப கம்மி. நான் ஃபஸ்ட் டைம் அவரை போயிட்டு இந்த மீச பியூட்டின்ற வரி சொன்னோன்னே, ப்ரோ செம்மையாக இருக்கு ப்ரோ மீச பியூட்டி, இதிலே பாட்டு முடிஞ்சிச்சு ப்ரோ, இதுக்கு மேலே என்ன எழுத போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு. அது இல்லை, பாட்டு இன்னும் நிறைய பண்ண வேண்டிய வேலை இருக்குனாலோ ஏதோ ஒரு குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயம். அது நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளே நம்ப வச்சு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுத்துட்டே இருப்பார். அவர் கூட இருந்தாலே ஒரு செம பாசிட்டிவான எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். பிரில்லியன்ட் மியூசிஷியன். அந்த கீர்த்தி அவங்களும் சிவா சார் பார்க்கும்போது அந்த நாதஸ்வரம் பிட்ஸ்லாம் பண்ணியிருப்பார் எதிர்பார்க்காத இடத்துல. அந்த மாதிரி பிஜிஎம்ஸாக இருக்கட்டும், அவைவதான் சாங் ஃபைட்ஸில் வச்ச விதமாக இருக்கட்டும், செம்மையாக பண்ணியிருக்காரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ். என்னோட கூட ஒர்க் பண்ண ஒரு முக்கியமான லிரிசிஸ்ட் இன்னைக்கு வரல, டைரக்டர் விக்னேஷ் சிவன் அவர்கள் 4 சாங்ஸ் செம்மையாக எழுதியிருக்காரு. கார்த்திக் அவர்கள் ரத்தம் சதையுமா ஒன்றா வாழ்ந்திட பார்த்தேன்ற வரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சூப்பராக எழுதியிருந்தாரு. அவரோட முதல் திரைப்பாடல்னு நினைக்கிறேன். அவருக்கும் என்னோட பெஸ்ட் விஷஸ் அண்ட் மேலே அவர் வளரணும்னு. கேஎஸ் ரவிக்குமார் சார் மாதிரி லெஜெண்டரி ஒரு டைரக்டர் அண்ட் லெஜெண்டரி பர்ஃபார்மரை இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அந்த அபய் சண்முகியோட தொடர்பு வந்து ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் பாக்யராஜ் கண்ணன் அவர்களோடது. டைரக்டருக்கு என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டு படம் ரொம்ப ஈஸி இல்லை, அதுவும் சிவா அவர்கள் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஸ்கிரிப்டை. இவங்க எல்லாரோட உழைப்புக்கும் என்னோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள். என்னோட நண்பர்கள் நிறைய பேர் இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சதீஷ் அவர்கள், கீர்த்தி அவர்கள், அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இந்த ப்ராஜெக்டில். எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக தேங்க் பண்ணுற ஒரு டைம் இல்லை, நிறைய பேர் இங்கே பேசணும். அதனால் இவங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். மீச பியூட்டி வந்து பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க எடுத்துகிட்டு வந்து. நான் வந்து பிளேட்டை மாற்றி கிளாமர் ஏற்றி இவன் மிஸ்ஸு வேர்ல்டுக்கே போட்டி மாசு காட்டி இப்போ சல்வார் ஆச்சிரா வேட்டிங்கிற மாதிரி வரிகளுக்கெல்லாம் மார்லின் மன்றோ மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது. அவர் அந்த காஸ்டியூமில் உட்காந்துட்டு இருப்பார், கீழே மட்டும் லுங்கி கட்டிட்டு இருந்திருப்பார் ஒரு சீனில். அது மாதிரி பியூட்டிஃபுல்லாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. என்ன இந்த ப்ராஜெக்டில் ஒரு பார்ட்டாக இன்க்ளூட் பண்ணதுக்கு இவங்க எல்லாருக்குமே என்னோட மிகப்பெரிய நன்றி. 24AMஸ்க்கும் என்னோட தேங்க்ஸ். முக்கியமாக இதை எல்லாரும் எடுத்துகிட்டு போய் சேர்த்த ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்களுக்கு என்றைக்குமே என்னோட நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய முதல் நன்றியை என்னுடைய ப்ரொடியூசர் சார் அண்ணன் ராஜா சார் அவருக்கு வந்து பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இதை விட ஒரு
பெரிய படமாக ஒரு ஃபர்ஸ்ட் டைரக்டருக்கு வந்து அமையாது. ஸோ அந்த விதத்தில் ஒரு எனக்கு ஒரு நிஜமாகவே ஒரு அண்ணன் இருந்தால் கூட இப்படி ஒரு என்னை நம்பி இவ்வளோ பெரிய காசு போட்டு படம் எடுத்துருப்பாங்களான்னு தெரியாது. ஸோ ராஜா சார் மிகப்பெரிய நன்றி சார், தேங்க்யூ சார். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார், கதை கேட்டு என்னை வெயிட் பண்ண வச்சாலும் இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக செட் பண்ணி கொடுத்தது, இன்றைக்கி இவ்வளோ பெரிய சக்ஸஸ்க்கு மெயின் காரணம் சிவா சார் தான். அதுக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த படத்தில் நான் அவரை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேன். இந்த லேடி கெட்டப்ன்ட்டு ஒரு பாயிண்டில் அவருக்கு வந்து ஆசைப்பட்டு நடித்தார். ஸோ அது வந்து அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருச்சு. நானும் அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கேன். அதுக்கு இந்த மேடையை நான் அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. அப்புறம் பிசி சார், இது எனக்கு ஆசீர்வாதம், கடலோர ஆசீர்வாதம் நினைக்கிறேன். அண்ட் பெருமை எனக்கு சார் ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் பிசி சாரோட இதில் நான் படம் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ சார். அண்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் நினச்சே பார்க்கல இன்றைக்கி பெரிய சர்ப்ரைஸ். ஏன்னா இந்த மாதிரி மேடையில் நான் அது மாதிரி இது வரைக்கும் பார்த்ததில்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில். ஸோ எல்லாருக்கும் என்னுடைய நன்றி சார். சார் பக்கத்தில் இருக்கும்போது சொன்னார். ஸோ அந்த அட்வைஸை நான் எடுத்துக்கிறேன் சார். ரொம்ப நன்றி சார். அப்புறம் மாஸ் டைரக்டர்னு நான் வந்து சினிமாக்குள்ளே வரும்போது நான் என்ன வரணும்னு ஆசைப்பட்டேன்னா, நான் ரவிக்குமார் சார் மாதிரி வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கேன். ஸோ அவர் என் படத்தில் நான் நடிச்சிருக்கேன்றது எனக்கு ரொம்ப பெரிய பெருமை. ஸோ ரொம்ப தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அப்புறம் கீர்த்தி சுரேஷ், ரொம்ப நன்றிங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ நாங்கள் நிறைய வெளியே ஹீரோயின்ஸை தேடி தான் அவங்கக்கிட்ட போனோன்னு. ஸோ கேட்ட உடனே எங்களுக்கு எந்த இதுவும் இது பண்ணாமல் இந்த படம் வந்து நடிச்சு கொடுத்தாங்க. ஸோ மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி நிறைய பேர் என்கிட்ட சொல்லும்போது அவங்க ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்குது. இந்த படத்தோட இன்னொரு ப்ளஸ் அவங்க. அப்புறம் சதீஷ் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. ஒன்லைனர் அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய பேர் உங்களுக்கு காமெடிக்கு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே. ரொம்ப நன்றி. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு எல்லா படத்துக்கும் ஒரு காமெடி கிடைச்சிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் ரசூல் சார், தி கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு இந்த லேடி கெட்டப்பில் வரும்போது ஃபஸ்ட்டு பிரச்சனையாக வந்து மேக்கப் இதுதான் இருந்தது. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் நல்லா ரொம்ப சூப்பராகவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப திருப்தியாக இருந்தேன். ஸோ படம் முடிஞ்சு வாய்ஸ் ஆரம்பிக்கும்போது இதுதான் மிகப்பெரிய பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அதை ரொம்ப சிம்பிளாக்கி எனக்கு என் வேலையை ரொம்ப ஈஸியாகி கொடுத்தாரு. ஸோ அது எல்லாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாம் கேட்கும்போது அது நிஜமாகவே பொண்ணு பேசுகிற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள் கூட வேலை பார்த்தது எனக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சார். அப்புறம் சரண்யா அம்மா, ரொம்ப நன்றிம்மா. நான் உங்கள் படம் பார்த்து தேட்டர்லலாம் அவ்வளோ ரசிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு உங்கள் 2 பேர் பேர் பார்க்கும்போது நிஜமாவே ஒரு அம்மா பையன் இருந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப சந்தோஷம்மா. அண்ட் ஆன்சன், ரொம்ப நன்றி. யோகி பாபு அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. எல்லாரும் என்கிட்ட கேட்டதுன்னா யோகி பாபுக்கு ஏன் சீன் வைக்கலன்னு கேட்டாங்க. அதாவது என்னன்னா, இவங்க 2 பேர் லவ் ஸ்டோரி விட்டு நான் அவங்க 2 பேர் லவ் ஸ்டோரி தான் எடுத்துருக்கணும். ஸோ அடுத்த படத்தில் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் எடிட்டர் ரூபன் அண்ணன், ரொம்ப நன்றிண்ணே. இந்த படத்தை இவ்வளோ சிறப்பாக ஷார்ப்பாக கட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் அனு மேம், அந்த லேடியை நிஜமாக ஒரு லேடி ஆக்குனதுக்கு மிகப்பெரிய பங்கு உங்களுக்கு உண்டு. ரொம்ப தேங்க்யூ மேம். ரொம்ப 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 தேங்க்யூ மேம். அண்டு விவேக் அண்ணன் லிரிக்ஸ் ரொம்ப சூப்பராக, ஏன்னா இந்த படத்தோட ஸ்பெஷல் சாங் அவர் எழுதுனது தான், மீச டியூட்டி. அது ஒரு மிக சிறப்பாக எழுதி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிண்ணே. அண்ட் கார்த்திக், நீங்களும் உங்களுக்கும் என்ன மாதிரி ஃபஸ்ட்டு படம். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் அனல் மாஸ்டர் ரொம்ப தேங்க்யூ மாஸ்டர். ஏன்னா இந்த படம் ஸ்பெஷலான ஃபைட்டு அந்த லேடி ஃபைட் தான். ஸோ அந்த ஃபைட்டை ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி சார். எனக்கு அடுத்த படத்துலேயே நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷப்படுறோம் சார். தேங்க்யூ. அண்டு சார், அனி சார், உங்கள் வாயால் எனக்கு அடுத்த படம் நீங்கள் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. நீங்கள் தான் சாட்சி இதுக்கு. இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. ஸோ அதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிஜிஎம், நாங்கள் நினச்சி ஒரு சீன் எடுக்கிறோன்னா அதை இன்னும் ஒரு லெவலுக்கு கொண்டு போகிறது அவர் தான். ஸோ இன்னைக்கு அந்த படம் பார்க்கும்போது எனக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஸோ ரொம்ப 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 நன்றி சார். அண்டு ஹரிஷ், மியூசிக் சூப்பர்வைசர்,
அவர் தான் வந்து எனக்கு இதில் அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அனி சார் கூட நான் ஏன் அவர்கிட்ட டைரெக்டாக இது பண்ணுறதுனா ஹரிஷ் வந்து அதுக்கு ஒரு பெரிய சப்போர்ட் எனக்கு ஒரு பிரதர் மாதிரி. ஸோ எனக்கு எது கரெக்டாக இருக்கும், எது ரைட், எது தப்புன்றது வந்து எனக்கு சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ அவர்கிட்ட ஈஸியாக கோஆர்டினேட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ ஹரிஷ்க்கு இதில் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என்னுடைய டீம், டைரக்ஷன் டீம், அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா ஒரு 2 வருஷமாக என் கூட ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன வேணும் வேணாம் அப்படின்றத வந்து அழகாக எனக்கு ஒரு அண்ணனுங்க மாதிரி இருந்தாங்க. எனக்கு கூட ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து என்னோட பெரியவங்க, நிஜமாலே ஒரு அண்ணன் மாதிரி இருந்து இந்த ஃபர்ஸ்ட் படத்துக்கு என்னென்ன வேணும், இது கரெக்ட் தம்பி, இது தப்பு தம்பின்ட்டு எனக்கு வந்து அழகாக சொல்லி என்னை வழி நடத்தின அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் மிகப்பெரிய நன்றி. விக்கி சாரி லிரிக்ஸ் ரைட்டர் அண்ட் டைரக்டர் விக்கி சார், விக்னேஷ் சிவன் சார் 4 பாட்டு ரொம்ப சிறப்பாக எழுதி கொடுத்தாரு. அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் சார், இந்த விஷுவலுக்கு அவ்வளோ ப்ளஸ். அவரும் எனக்கு இன்னைக்கு அந்த மேடையில் அவர் இல்லை, இருந்தாலும் எனக்கு ஒரு நண்பர் மாதிரி. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட்ல இருந்து நான் சொல்லியிருக்கேன், அவருக்கு 2-3 வாட்டி நான் நரேட் பண்ணியிருக்கேன். அவர் நிறைய எனக்கு சஜஷன் கொடுத்துருக்காரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் கடைசியாக என்னுடைய குருநாதர் சுந்தர்சி சாருக்கும் டைரக்டர் அட்லி சாருக்கும் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோடைய ஆரம்பிக்கிறதுக்கு, இந்த படம் இப்படி வந்ததுக்கு காரணம் அட்லி சார் தான். ஸோ இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்டு பிரபு சார், இந்த லுக்கில் இருந்து எல்லாமே வந்து என் கூட இருந்து ஸோ அவர் நிறைய இதில் இன்புட் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் மெயின் ரீசன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி லாஸ்ட்டாக 400 ஓடி தான் எல்லாரையும் மீட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ உங்கள் எல்லாருமே பார்க்குறது ரொம்ப சந்தோஷம், தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் 24 AM டீம் பற்றி சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஒரு டீம் நம்ம பார்க்கவே முடியாது. அவங்களோட ஆஃபீஸில் இருக்கிற ஸ்டாஃப் ஆகட்டும், இல்லை அவ்வளோ பேர் அங்கே வேலை செய்கிறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்துகிற மாதிரி இருக்கும் 24 AM. நான் நிறைய வாட்டி அங்கே போயிருக்கேன். ஸோ 24 AMல ஒர்க் பண்ணுற எல்லாருமே, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும், அட்மின் ஆகட்டும், இல்லை இந்த மூவி சம்மந்தப்பட்டவங்க ஆகட்டும், அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கைத்தட்டல் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மொத்த டீமை வந்து கேப்டன் ஆஃப் த ஷிப்பாக வந்து ராஜா அண்ணன். ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்து எனக்கு அவர் தெரியும். அண்டு அவர் வந்து எவ்வளோ ஒரு சினிமா மேலே வச்சுருக்காரு ஒரு லவ் அப்படின்னு வந்து யாராலையுமே அதை எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. அதை விட வந்து சிவா மேலேயும் என் மேலேயும் அவர் வச்சுருக்காரு. ஸோ அதுக்கு பெரிய பெரிய ஒரு நன்றி. அவர் வந்து படம் ப்ரொடியூஸ் பண்ணணுன்னு வந்து ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பீப்புள் டு tell him to produce a movie was me because of the passion that he has. And இதை விட வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு டீமை ஹாப்பியாக வச்சுக்க முடியாது. நான் வந்து இவ்வளோ ஹாப்பியாக ஒரு ப்ரொடக்ஷனில் இருந்ததே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஐ திங்க் எவ்ரிபடி வில் வவுச் ஃபார் தோஸ் வேர்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். அவர் இன்னும் 4-5 படங்கள் ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அது எல்லாமே வந்து இந்த படத்துக்கே அவர் இவ்வளோ பண்ணிட்டாருன்னா ஃபஸ்ட்டு இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த ரெமோவை இதே ஹாலில் தான், அதே பிங்க் அண்ட் ரெட் தீமில் ஸ்டார்ட் பண்ணார். இன்றைக்கி வந்து இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து முடிச்சிருக்காரு. ஸோ தேங்க்யூ பிரதர். அண்ட் ஐ ஹோப் உங்களோட விஷன், உங்களோட எய்ம் எல்லாமே வந்து 100% நிறைவேறும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ரெசூல் சார் வந்து 3 நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் இப்போ ரெமோ. ஸோ ரெசூல் சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ஆக்சுவலாக பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிச்சு லாஸ்ட் 1 month ரிலீஸ்க்கு முன்னாடி யூஎஸில் இருந்தேன் வேறு வேலையாக. ஸோ அவர் வந்து ஃபுல்லாகவே மியூசிக் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டார். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்து ஷோ பார்த்தேன். ஷோ பார்க்கும்போது சவுண்ட் வாஸ் ஸோ ஆசம். அண்ட் இன்னைக்கு பேக்ரவுண்டுக்கும் அவ்வளோ ஒரு ரிவ்யூஸ் எல்லாமே வருதுன்னா யூஆர் அ பிக் ரீசன் சார். தேங்க்யூ ஸோ மச். பாக்கி ஃபஸ்ட்டு என் ஸ்டுடியோவுக்கு மொட்டை மாடியில் கதை சொல்ல வந்தார். அப்போது கதை சொல்லி ஒரு 5 minutesலேயே வந்து ஓகே பாக்கி இந்த படம் நான் பண்ணிடுறேன் அப்படின்னேன். ஏன்னா இந்த கதையில் இருக்கிற நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்ப ரிலேட் ஆச்சு. ஸோ என்னால் வந்து மியூசிக்கலி ஐ தாட் ஐ கேன் கிவ் அவுட் மை பெஸ்ட் ஃப்ரம் த ஹார்ட். ஸோ
தேங்க்யூ பாக்கி. அண்ட் அவர் எந்த கொஸ்டின்ஸுமே கேட்கல. நான் வந்து நான் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற வரைக்கும் நான் பாட்டு தர மாட்டேன். நான் சாட்டிஸ்ஃபை ஆனப்புறம் கொடுத்தா பாக்கி அதில் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார். உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே சார் அப்படின்னு அந்த நம்பிக்கை வச்சுருந்தாரு. அந்த நம்பிக்கைக்கு நன்றி பாக்கி. அண்ட் கண்டிப்பாக உங்கள் அடுத்த படமும் நான் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். தேங்க்யூ பாக்கி. சதீஷ், இந்த படம் பார்த்துட்டு நான் இம்மீடியட்டாக அவருக்கு அடித்தேன். ஏன்னா வந்து அவரோட ஒன்லைனர்ஸ் எல்லாமே இந்த படத்தில் ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே தியேட்டரில் அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க. எல்லா லைனுமே அவர் என்ன பேசினாலும் வந்து என்ஜாய் பண்ணாங்க. ஸோ சதீஷ், நாங்கள் எதிர்நீச்சல்லேருந்து ஸ்டார்ட் ஆகி அவரோட க்ரோத் இன்னைக்கு பார்க்கும்போது ஒன் ஆஃப் த லீடிங் ஆர்டிஸ்டாக வந்திருக்காரு. ஸோ சாட்ஸ் ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர், ஸோ ப்ரௌட் ஆஃப் யூ அண்ட் ஹாப்பி ஃபார் யூ சாட்ஸ். தேங்க்யூ. அப்புறம் கீர்த்தி, ஃபர்ஸ்ட் ஸ்கோருக்கு முன்னாடி வந்து படம் பார்க்கும்போது நாங்கள்லாம் சேர்ந்து எங்கள் 24M ஆஃபீஸில் பார்த்த உடனே ஐ வாஸ் ப்ளோன் ஓவர் பை ஹர் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஒரு லவ் ஸ்டோரியில் வந்து ஒரு தமிழ் பேசி நடிக்கிற ஒரு ஹீரோயின்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அந்த வகையில் வந்து அவங்க வந்து ஷீ ஸ்கோர்ட் எக்ஸலண்ட்லி இன் திஸ் மூவி. ஸோ கங்க்ராட்ஸ் கீர்த்தி ஃபார் ஆல் த கண்டினியூஸ் சக்ஸஸ் அண்ட் ஹோப் யூ கீப் ராக்கிங். பிசி சார், நான் வந்து பிறந்ததுலேருந்தே என்ன அவருக்கு தெரியும். சின்ன வயசில் அவர் வீட்டில் நிறையா இருப்பேன். ஸோ பிசி சார் படத்தில் வந்து அவர் கேமரா பண்ணுற படத்தில் நான் மியூசிக் பண்ணுவேன்னு கண்டிப்பாக அந்த டைம்லேயும் யோசிச்சதில்லை, சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் யோசிச்சதில்லை. ஸோ அது சாத்தியமாக்குன இந்த டீமுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். த சாங் விஷுவல்ஸ் அண்ட் த ஹோல் மூவி வாஸ் டேக்கன் டு த நெக்ஸ்ட் லெவல் பை யூ. தேங்க்ஸ் ஸோ மச். அப்புறம் இந்த படத்தோட மியூசிக் ஃபஸ்ட் இங்கேருந்து தான் அந்த ஃபர்ஸ்ட் சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் சிங்கப்பூரில் சைமாவில் இன்னொரு சாங் லான்ச் பண்ணோம். அண்ட் தென் வி ஹேட் அன் ஆடியோ ரிலீஸ். அது ரிலீஸ் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது ரேடியோ ஆகட்டும் இல்லை ஐடியூன்ஸ் ஆகட்டும், இன்னைக்கு வரைக்கும் அது மேலே இருக்குன்னா அதில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட மியூசிக் டீம், என்னோட பேண்ட், சிங்கர்ஸ், அப்புறம் ஆர்கெஸ்ட்ரா எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. இன்னொன்று சொல்லி ஆகணும், படத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் வீடியோ விட்டோம் சிரிக்காதே, அது டைரக்ட் பண்ண பிரபுத ராதாகிருஷ்ணன் சாருக்கு பெரிய நன்றி. அவர் வந்து அந்த அந்த மியூசிக் வீடியோ மட்டும் டைரக்ட் பண்ண தான் நினச்சிடாதீங்க. இந்த 24Mல அவர் ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் மாதிரி. எல்லா ஃபர்ஸ்ட் டிசைன்லேருந்து இந்த கியூபிட் எல்லா விஷயங்களையுமே வந்து அவர் அவ்வளோ ஒரு மெனக்கிட்டு பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் டு 24AM அண்ட் டு ரெமோ. ரூபன், வேதாளத்துக்கு அப்புறம் எங்கள் செகண்ட் படம். அவருக்கு செல்லமாக ஆர்சி ரூபன் கட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். அவர் வந்து எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணிப்போம் அபவுட் த ஃபிலிம்ஸ் தட் வி ஆர் ஒர்க்கிங் ஆன். சேம் வித் ரெமோ. அவரோட எடிட்டிங் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்திருக்கு இந்த படத்துக்கு. இந்த படம் மட்டும் இல்லை, அவர் ஒர்க் பண்ணுற எல்லா படத்துக்கும். ஸோ ரூபன், டு மோர் அண்ட் மோர் சக்ஸஸ் டு யூ. தேங்க்யூ. இந்த படத்தில் லிரிக்ஸ் எழுதின விக்கி ரொம்ப நன்றி. ஒரு டைரக்டராக இருந்து இன்னும் லிரிக்ஸ் வந்து நான் எப்போ கேட்டாலும் எழுதி தர்றாரு அண்ட் ட்ரெண்டியாக எழுதி தர்றாரு. ஸோ தேங்க்யூ விக்கி, ஆஸ் அ ஃப்ரெண்ட் அண்ட் ஆஸ் அ பிரதர். விவேக் பிரதர், ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் நாங்கள் சேர்ந்துருக்கோம். லிரிசிஸ் வந்து என்னோட சிங்க் ஆகிறது ரொம்ப ரேராக தான் சிங்க் ஆகும். ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே எனக்கு பர்ஃபெக்ட் வேவ் லெங்க்ல செட் ஆன விவேக், அவருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் இன்னைக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாகவும் எனக்கு ஆயிருக்கார். தேங்க்யூ ஸோ மச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க்கிங் வித் யூ மோர் இன் த ஃபியூச்சர். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் கார்த்திக் டாவியா சாங் எழுதியிருக்காரு. அவர் பை சான்ஸ் தான் அங்கே ஏஎம் ஸ்டுடியோவில் மீட் பண்ணோம், பட் செமையாக எழுதி கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ. வெல்கம் டு தமிழ் சினிமா. அப்புறம் என் மியூசிக் டீமில் ஹரீஷ், நான் யூஎஸில் இருந்த போது கிட்டத்தட்ட ஒரு 1 month வந்து இங்கே ஃபுல்லாகவே டேக் ஓவர் பண்ணார். ஹரீஷ், சஷாங்க், அனந்து, அவங்களுக்கு பெரிய நன்றி. அப்புறம் இந்த ஈவெண்ட், ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஆகட்டும் இல்லை இங்கே பண்ணதாகட்டும், சமீர், என்னோட கான்சர்ட்ஸ்லாம் பண்ணுறவர் சமீர், அவரோட ஹோல் டீம், பர்செப்ட் டீம் தான் இது பண்ணியிருக்கு. தேங்க்யூ சமீர் ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஒர்க். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் அங்கே எல்ஏயில் இருக்கும் போது அங்கே டிப்ளோன்னு ஒரு ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணியிருந்தேன். அவர் ஜென்ரலாக நம்ம மியூசிக்லாம் ஃபாலோ பண்ணும்போது அப்போ தான் நம்ம ட்ரெய்லர் வந்திருந்தது ரெமோ. அவர் அந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு, மேன் ஐ ஃபீல் லைக் வாட்சிங் திஸ் மூவி மேன், திஸ் இஸ் ஆசம், இஸ் லைக் தமிழ் மிஸ்ஸஸ் டாட்ஃபயர் ஆர் சம்திங் அப்படி கேட்டார். ஸோ அது ரொம்ப பெருமையாக இருந்து அவரோட ஒர்க் பண்ணுற சைனாக்காரனுங்க எல்லாருமே வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணானுங்க இந்த ட்ரெய்லரை. ஸோ யூஎஸ் வரைக்கும் இந்த ரெமோவோட ரீச் போயிருக்குன்னு சொல்லும் போது அங்கே எனக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருந்தது. தேங்க்யூ. அப்புறம் எங்களோட ஹீரோ எஸ்கே, அதாவது எதிர்நீச்சலில் 3ல வந்து
ஒரு சின்ன ரோலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் மெரினான்னு வந்து எதிர்நீச்சல், அப்புறம் நாங்கள் சேர்ந்து ஒர்க் பண்ண மான் கராத்தே, காக்கி சட்டை எல்லாம் தாண்டி எல்லா படத்துலையுமே வந்து ஒரு கோல் அவர் செட் பண்ணிப்பார். அவர் செட் பண்ணுறத விட நாங்கள் அவருக்கு செட் பண்ணிடுவோம். என்னென்னா வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் இந்த நம்பர் ரீச் பண்ணணும், இல்லை இந்த படத்தில் வந்து அதை விட இது அதிகமாக கலெக்ட் ஆகணும், இல்லை இதுக்கு நடக்கிற பிஸ்னஸ் அதிகமாக இருக்கணும்னு வந்து ஒரு பிரதராக நான் வந்து அவருக்கு எல்லா படத்துக்குமே ஐ விஷ் ஃபார் இட். அண்ட் அது எல்லாமே அவர் குறி வச்சு கரெக்டாக அடிக்கிறத பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. அவரோட க்ரோத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சிவா சக்சீட் ஆகிறது வந்து நான் சக்சீட் ஆகிற மாதிரி. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 4 படங்களுமே எனக்கு ஒரு என் கெரியரில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபிலிம்ஸாக இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இப்போ ரெமோ வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ. அண்ட் உங்களோட எஃபர்ட் அண்ட் உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட திங்கிங் அண்ட் உங்களோட பாசிட்டிவிட்டி, யாருக்குமே கெட்டது நினைக்கவே மாட்டார். அதுதான் எங்களோட பாலிசியே. எங்களுக்கு அகெயின்ஸ்டாக யார் வந்தாலுமே நாங்கள் வந்து பாசிட்டிவாக ஜாலியாக அப்படியே பேசின்னு இருப்போம். அந்த பாசிட்டிவிட்டி தான் வந்து இன்னைக்கு இந்த தேங்க்ஸ் மீட்டாக வந்து முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ரெமோ வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அஸ் ஐ செட், ரொம்ப என்ஜாய் பண்ணி ரிலேட் பண்ணி நான் பண்ண படம். தேங்க்யூ டு எவ்ரி ஒன். தேங்க்ஸ் டு த ப்ரெஸ். இது 12வது படம். இந்த 12 படங்களில் வந்து இவ்வளோ பெரிய ஒரு இடத்த கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த இடத்த வந்து காப்பாற்றுறதுக்கு நான் கண்டிப்பாக இன்னும் ஒர்க் பண்ணுவேன். தேங்க்யூ. தேங்க்யூ டு சுரேஷ் சந்திரா சார் ஃபார் பீயிங் அ பேக் போன் yet again to another movie, especially for Remo. Thank you sir. இந்த வீக்கெண்ட் என்னோட பர்த்டே வருது. இதை விட எனக்கு ஒரு ஹாப்பியான ஒரு பர்த்டே இருக்க முடியாது. தேங்க்யூ டு த ரெமோ டீம் ஃபார் மேக்கிங் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம் அண்ட் சச் அ பிக் பிளாக்பஸ்டர் சக்ஸஸ். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் எங்கிட்ட பேசும்போது சொல்லுவாங்க, உங்கள் மியூசிக் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சர்க்கிளில் வந்து நிறைய ஒரு இது இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க என் மேலே வச்சுருக்கிற சப்போர்ட்டுக்கும் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கும் நன்றி. அதையும் நான் காப்பாற்ற ட்ரை பண்ணுறேன். ரொம்ப நன்றி. அண்ட் ஆஸ் யூஷுவல், எனி சக்ஸஸ் ஆர் எனி அவார்ட் என்னோட இறந்து போன ஃப்ரெண்ட் அரவிந்துக்கு நான் டெடிகேட் பண்ணுவேன். அரவிந்துக்கு வந்து சிவாவை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அண்ட் அவருக்கும் அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்னைக்கு இந்த சக்ஸஸ் மீட்டில் வந்து அரவிந்த் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். கண்டிப்பாக மேலேருந்து அவர் ஹாப்பியாக இருப்பார். தேங்க்யூ. அண்ட் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அவங்க எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ரெமோ டீம். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் see you at hopefully yet another success meet in the next movie. Thanks. ரஜினி முருகன் ரிலீஸ் அன்னைக்கு ஞாபகம் இருக்கு, 7 மணிக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அந்த மனிதரை நான் அவங்க ஃபேமிலியோட நான் பார்க்கவே இல்லை நான் இது வரைக்கும். எனக்கு ரொம்ப எமோஷனலாக கொடுங்க, இது ஆடுக்கு நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு கெஞ்சிக்கிட்டே இருப்பாருங்க அந்த மனுஷன். இல்லை வாசல்லே நிப்பாட்டிருக்காங்க அவரை. ஏதாவது சொத்து இருக்கான்னு கேளுங்க அந்த மனுஷன்ட்ட, சொந்தமா கார் இருக்கான்னு கேளுங்க அவர்கிட்ட. இந்த படம் ரிலீஸ் வரைக்கும் எவ்வளவுங்க பிரச்சனை கொடுப்பீங்க? யாரெல்லாம் கொடுக்குறீங்கன்னு உங்களுக்கே தெரியும். எவ்வளவு கொடுப்பீங்க? இல்லை விடுங்கண்ணே, நான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கேன். தயவு செய்து நான் இங்க வந்து நானும் அவரோ யாரையும் இது பண்ணுன்றதுக்காகவும் அதுக்காக இந்த படம் எடுக்கவே வரல. ஏன் எதுக்கு எனக்கு புரியல. நாங்கள் ஒண்ணுமே கேட்கல, உதவி எதுவுமே செய்ய வேணாம். நீங்க உட்காந்துருக்க அதே இடத்துல இருந்து தான் இந்த மேடைக்கு நான் ஏறி வந்தேன். நான் நிறைய காசு கொடுக்குறாங்க, அந்த காசுக்கு நான் வேலை செய்யணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கு வேலை செய்ய விடுங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன், வேலை செய்ய விடுங்க.